இந்த சாக்லேட்டை பார்த்தா எத்தனை பேருக்கு அவங்களோட சைல்டுஹுட் ஞாபகம் வரும்னு தெரில எனக்கு. ஸோ அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். திடீர்னு வீட்டு வெளியே கொஞ்சம் எட்டி பார்த்தோன்னா அந்த பொம்மை சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. சின்ன வயசில் எத்தனையோ முறை அந்த பொம்மை சவுண்டை கேட்டு அப்பா அம்மா கிட்டே போயிட்டு அந்த சாக்லேட் வேணும், அந்த பொம்மை மிட்டாய் வேணும்னு எத்தனை பேர் அடம் பிடிச்சிருப்பீங்கன்னு தெரில. நான் நிறைய முறை அடம் பிடிச்சிருக்கேன். ஸோ அந்த வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. ஸோ உடனே பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சாக்லேட்டை நீ சாப்பிட்டு பாருமா, அப்பா சின்ன வயசில் சாப்பிட்டது நீயும் சாப்பிட்டு பாரு. கூட்டிகிட்டு போயிட்டு பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தோம். அண்ட் அதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட சாக்லேட் வாங்க போனால் சின்ன வயசில் அழகாக அந்த சாக்லேட்லேயே ஒரு பொம்மை ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இத்தனை வருஷம் கழித்து நான் என்னோடய குழந்தைக்கு வாங்கி கொடுக்கும்போதும் அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்க. இதே மாதிரி உங்களோட லைஃப்பில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.